ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிஸ் பாட்காஸ்ட் சீரிஸ் கேஎம் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த வேர்ல்டோட மோஸ்ட் ட்ரெக்கரேஸ் இஷ்யூவான வெஸ்ட் ஏஷியன் இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் ஈரானுடைய வார் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ அதில் ரீஜனல் பிளேயர்ஸோட ரோல் என்ன, இப்போ யூஎஸோட என்ட்ரி எடுத்து இந்த ரோல் வந்து எப்படி மாறப்போகுது, ஸோ ப்ளஸ் வேரியஸ் அதர் இனிஷியேட்டிவ்ஸை பற்றி நம்மளோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட பேச போகிறோம். ஸோ வி வெல்கம் டு த ஷோ மதன் பிரசாத் சார். ஸோ அவரோட டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இன்க்ளூட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஸ்பெஷலி இந்த ஏரியா ஆஃப் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த இஷ்யூ பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ சார். வெல்கம் சார். உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு இருக்கோம், வெஸ்ட் ஏஷியா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் ரீஜன்ஸாக டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற இஷ்யூ வந்து ஓவர் த இயர்ஸ் வந்து கண்டெம்பரரியாக இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் வச்சு ஒரு கண்டெம்பரரி வெஸ்ட் ஏஷியன் சினாரியோ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இது வந்து பிரிட்டிஷோட காலனைசேஷனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வெஸ்ட் ஏஷியாவில் டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எடுத்துக்கலாம். அங்கே வந்து டர்க்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டாமன் டர்க்கியோட கண்ட்ரோல் இருந்ததை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து அவங்க பைஃபர்கேட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜோர்டான், ஈரான், ஈராக், சவுதி இந்த மாதிரி கண்ட்ரிலாம் அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டீகாலனைசேஷன் ப்ரோசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் டீகாலனைசேஷன் வந்து 1950s ஆச்சு. அந்த டீகாலனைசேஷன் ஆன பிறகு சவுதியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் ஃபேமிலி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க 1930s. அது வந்து யூஎஸோட அலையாவே மாறிடுச்சு, நேச்சுரல் அலையாவே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஈரான் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் அவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட பப்பட் கவர்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வெஸ்ட் ஏஷியா வந்து நம்மளுக்கு ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன், ஆயில் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ரீஜியன். அப்போ 20th century அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஆயிலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் ஜியோ பொலிட்டிக்கலில் வந்து ஒரு பெரிய சூப்பர் பவராக வந்து இருக்க முடியுங்கிறது யூஎஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போதான் என்ன செஞ்சாங்கன்னா, ஈரான்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஜூவோட செட்டில்மெண்ட்ஸ், நம்ம வந்து ஜூவோட அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜூவோட ஹோலி பிளேஸா இல்லை கிறிஸ்டியானிட்டியோட ஹோலி பிளேஸா இல்லை வந்து அராபோட ஹோலி பிளேஸாங்கிறது ஒரு கிரைசிஸ். இது வந்து 5000 வருஷம் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5000 வருஷம் ஹிஸ்ட்ரி அந்த ஜெருசலம் வச்சு மட்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அங்கதான் வந்து அராபோட இந்த பாலஸ்தீன் பீப்புள் வந்து செட்டில்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் வந்து இந்த அராபுக்கும் இஸ்ரேலுக்கும் கிரைசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுதான் வந்து அங்கே போயிட்டு இருக்கிற ஒரு நேச்சரான இது வந்து ஒரு 1960s 70s எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அராப் கண்ட்ரிஸ். நீங்க மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஜிப்த் இருக்கு, ஜோர்டான் இருக்கு, தென் சிரியா இருக்கு. இந்த கண்ட்ரிலாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. 1950s சுயஸ் கேனல் கிரைசிஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, அப்பவே வந்து ட்ரை பண்றாங்க. அதனால ஒரு 1967 என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அராப் இஸ்ரேலி வார் நடக்குது. அது வந்து ஒரு 6 நாள் வாருங்கிறாங்க, யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி 1973 இதுதான் வேர்ல்டுல வந்து ஆயில் கிரைசிஸ் ஆரம்பிக்கிற ஒரு காலமா இருக்குது. அங்கேயும் அராப் இஸ்ரேலி வார் வந்து நடக்குது. அதுதான் அந்த கண்டெம்பரரி கோல்டு வார்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அரேப் இஸ்ரேலி வார்ல என்ன டிசைட் ஆச்சுன்னா, எல்லாரும் சேர்ந்தாலும் இஸ்ரேல் அடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம மேன் பவர், மிலிட்ரி பவர் எதையுமே நம்ம இஸ்ரேலுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது தேவையில்லாத லாஸ் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் இந்த அராப் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் வந்து டீஹைஃபனேட் அப்படிங்கிறது வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 1978 ஈரான்ல ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடக்குது. அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான் 1979 என்ன ஆகுதுன்னா, ஒரு தியாலஜி கவர்மெண்ட் வந்து அங்க செட் பண்றாங்க. அமெரிக்காவோட அந்த இருக்கக்கூடிய அந்த ஷா கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க வந்து உட்கார்றாங்க. அங்கதான் என்ன நடக்குதுன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு தட் இஸ் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் இதுல சிம்பிளான பேக்ரவுண்ட்னா நம்ம இப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். பேசிக்கலி ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். இவங்க வந்து ட்ரெடிஷனல் அது ஒரு மொனார்க்கிக்கல் கவர்மெண்ட்ல இருந்து பிளஸ் ஷிஃப்ட் ஆகுறாங்க. பட் அட் தி சேம் டைம் அவங்க அந்த ட்ரெடிஷனல் சார்ட் ஆஃப் இஸ்லாமிக் கவர்மெண்ட் ரூல் பண்ணலாம்னு பாக்குறாங்க. பட் வெஸ்டர்னைஸ்டு பவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் பவர் அங்க இருக்கணும். ஸோ தட் மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, லிபரல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதை செட் பண்றதா யூஎஸோட மைண்ட் செட்டா இருந்தது. அதுல வந்து ஈரான் வந்து ஒரு சியா மெஜாரிட்டி நேஷன், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. சவுதி வந்து சன்னி மெஜாரிட்டி நேஷன். பட் அவங்க இன்க்ளூசிவா பார்த்தோம்னா அவங்க அராப் பீப்புள் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இருந்தாலும் அதுல ரெண்டு இது இருந்திருக்கு, ரெண்டு பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. அதுல ஈரான் வந்து எதோட லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னா அது வந்து சியாவோட லீடர்ஷிப். சவுதி வந்து யாரோட லீடர்ஷிப் அப்படின்னா சன்னியோட லீடர்ஷிப். டர்க்கி வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க, ஒட்டாமன் டர்க்குன்னு சொல்றதுனால அந்த லெகசி அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. தட் இஸ் எர்தோகன் அப்படி உங்களுக்கு தெரியும், 20 years வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டாவே வந்து டர்க்கியில வந்து இருக்கிறாரு. அப்ப இந்த 3 தான் வந்து ஒரு ஆக்சிஸ் மாதிரி வந்து வெஸ்ட் ஏஷியால வந்து போயிட்டு இருக்குது. எஸ். ஸோ இது இருக்கு சார். ஸோ நம்ம நீங்கள் சொல்லியிருந்தீங்க 1970s டைம்ல நமக்கு அராப் இஸ்ரேல் வார் வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் வார்ஸாக அந்த ரீஜன்ல இருந்தது, வேர் இஸ்ரேல் வாஸ் பிகமிங் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் தான். பிகாஸ்
மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்தா கூட இஸ்ரேல வந்து அவங்களோட காம்படிட்டிவ்னஸ் கூட வந்து பண்ண முடியலன்றது அந்த டைம்ல தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த அரப் இஸ்ரேல் வாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அரப் இஸ்ரேல் வார் வந்து 1973 எஜிப்ட்ல இருந்த அப்துல் நசீர்ங்கிறவர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஒரு அரப் கண்ட்ரியா மாத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப யூஏஇன்னு இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்றோம்ல, அவங்க யுனைடெட் அரப் நேஷனலிசம் அப்படின்னு கொண்டு வராங்க. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல அந்த நான் அலைன்டு மூமெண்ட் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அரப் நேஷனலிசமும் வருது. எஜிப்து, சிரியா, ஜோர்டானு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாடா மாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. தட் இஸ் இன்க்ளூடிங் லெபனான் கூட வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப சிரியால இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்த பிரசிடென்ட் இருந்தார்ல பஷர் அல் அசத், அவரோட ஃபாதர் தான் இருந்தார். அப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா எஜிப்தோட அந்த பிரசிடென்டோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு நம்ம ரெட்டலேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூனிஃபைடா இருந்தோம்னா நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நமக்கு தெரியும், மொசாத், நம்ம வந்து அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி நீங்க சொல்றது கிடையாது. வெஸ்டர்ன் பவர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்குது. இதனால அந்த வாரோட அந்த டெசிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெசிஷன், அது வந்து ஒரு 6 to 7 days அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிடுறாங்க. அந்த 1973 என்ன முடிவாகுதுன்னா எஜிப்தோட பார்டர்ல இருக்கிறது அந்த காசான்னு சொல்லக்கூடியது எஜிப்ட் பார்டர்ல இருந்து எடுத்தது தான். அதே மாதிரி நீங்க வந்து மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சிரியால இருந்து எடுத்தது தான் வந்து கோலன் ஹைட்ஸ். இதெல்லாம் யூபிஎஸ்சில இன்னைக்கும் வந்து நம்ம கொஸ்டின் ஏரியாவா வந்து பார்க்கப்படுது. வெஸ்ட் பேங்க்னு ஒண்ணு சொல்றோம், அது ஜோர்டானோட பார்டர். இது மூணுமே வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான ஒரு கான்ஃபிளிக்டிங் ஜோன். ஸோ ஜெருசலேம் அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க்ல தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே கோலன் ஹைட்ஸ் இருக்குது, சிரியன் பார்டர், இங்கே வந்து எஜிப்தில் இருக்குது காசா ஸ்ட்ரிப். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருது, இதுக்கு மேலே இஸ்ரேல் கூட பண்ணோம்னா ஸோ தே வில் இன்வேட் அவர் டெரிட்டரிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன முடிவாகுதுன்னா இந்த எஜிப்துக்கான நேஷனலிசம் வந்து உடைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்ட்ரியுமே அவங்களோட நேஷனலிசம் எடுத்து பார்க்கும்போது சிரியால ஸ்ட்ராங்கா ஒரு கவர்மெண்ட் வந்து உட்காருது. இப்படிதான் வந்து அந்த அரப் இஸ்ரேலி வார் அப்படிங்கிறது போகுது. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்தியால எப்பெல்லாம் அங்க வந்து அரப் இஸ்ரேலி வார் ஸ்டார்ட் ஆகுதோ இந்தியால ஆயில் கிரைசிஸ் நடந்திருக்கும். நமக்கு தெரியும் இப்ப 50 years ஆஃப் எமர்ஜென்சிங்கிறது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அப்ப என்னது அன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது இந்த ஆயில் கிரைசிஸ். கண்டிப்பா இப்போ 1990s எவ்வளவு பேனிக் ஆகும்னு தெரியும் இந்தியன் சொசைட்டி. பிகாஸ் 1960s வந்து நமக்கு ருபி வந்து டிவேல்யூ பண்ணதா இருக்கட்டும், பிளஸ் லேட்டரான நம்ம லிபரலைசேஷன் மெஷர்ஸ் எல்லாமே இந்த ஆயில் கிரைசிஸ், இம்போர்ட் டிபெண்டன்சி அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் நடந்த பாலிடிக்ஸ் வச்சு தான் ஆக்சுவலி வேர்ல்டே வந்து அதாவது ஒரு ஃபிளாஷ் பாயிண்ட்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ்ல வந்து எங்க பிரச்சனை நடந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது நடக்குதுன்னா அது வெஸ்ட் ஏஷியாவா தான் இருக்கும். நீங்க வந்து டெய்லி நியூஸ்ல நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரப் இஸ்ரேலி வார் 1973 அப்புறம் தான் வேர்ல்டோட அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுவே டேர்ன் ஆகுது. எப்படி டேர்ன் ஆகுதுன்னா அரப் கண்ட்ரீஸ் இஸ்ரேலோட இதுல பாலஸ்தீன் இஷ்யூல 2 state சொல்யூஷன் அப்படிங்கிறதுல இன்டர்ஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா 2 state சொல்யூஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்தது, உங்களுக்கே தெரியும் 1948. அதுல நம்ம கொஞ்சம் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து நமக்கு எக்கனாமிக்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பவர்ஸ் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சவுதி, தென் அதே மாதிரி ஈராக், அன்னைக்கு சதாம் ஹுசைன் இருந்தனால அவரும் வந்து பெருசா வந்து ஒரு பெரிய இது பண்ணல. அதே மாதிரி யுஏஇ, பக்ரைன், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து இதுல இருந்து ஐசோலேட் ஆகப்பட்டாங்க. இதுல ஈரான் மட்டும்தான் என்ன செஞ்சாங்கன்னா டியூ டு அந்த தியாலஜிக்கல் ரெவல்யூஷன்னாலையும் அதே மாதிரி அவங்க வந்து அரபோட அந்த நேஷனலிசத்தை வந்து அப்ஹோல்ட் பண்றதுனாலையும் ஈரான் மட்டும்தான் என்ன செஞ்சாங்கன்னா த்ரூ லெபனான் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்சியை வந்து கிரியேட் பண்ணாங்க. பர்டிகுலர்லி பேஸ்ட் ஆன் இஸ்ரேல். அதை வச்சு தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணது அந்த லெபனான்ல. ஸோ இந்த இஷ்யூல நம்ம இப்போ வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்குள்ள போவோம். ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட். ஆக்சுவலி அவங்களோட ஐடியாலஜிஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒன்னு ஜூயிஷ் மெஜாரிட்டி கண்ட்ரி, இன்னொன்னு இஸ்லாம் மெஜாரிட்டி கண்ட்ரி. நீங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் நாட் ஆன் த சேம் லைன்ஸ், தேர் போல்ஸ் அபார்ட்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி இதுல வந்து நீங்க வந்து உங்களோட நாலேஜ் வச்சு சொல்லுங்க, ஈரான் அதோட ப்ராக்சி வார்ஃபேரை எப்படி வந்து இஸ்ரேல் அஃபெக்ட் பண்ணியிருக்கா, அந்த இஸ்ரேல் அந்த அஃபெக்ட் ஆனதால இப்போ எப்படி ரிட்டாலியேட் பண்றாங்க? ஸோ இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். 1979 அப்புறம் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஈரானோட ஒரு 2 மெயின் எனிமின்னு, ஒன்று யூஎஸ், இன்னொன்று இஸ்ரேல். அதுதான் அவங்களோட இதான் வந்து ஐடியாலஜிக்கல் வாரா வந்து மாறுது. அந்த பாலஸ்தீன் இஷ்யூக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்றது ஈரான். மற்ற அரப் கண்ட்ரிஸ் கொஞ்சம் வந்து ஐசோலேட் ஆயிட்டாங்க, ஈரான் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது பாலஸ்தீன்ல வந்து ஹமாஸ், பாலஸ்தீன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன், தட் இஸ் யாசர் அராஃபத்னு ஒருத்தர் இருந்தார். இந்தியாவுக்குலாம் வந்து ஒரு நாணயம் வந்திருக்காரு. ஈவன் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஸோ அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் அலையா தான் நம்ம வந்து பாலஸ்தீன் இஷ்யூக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லயே ஈவன் காந்தி கூட என்ன பண்றாரு, பாலஸ்தீன் இதுக்கு வந்து அவர் வந்து நேஷனல் இஷ்யூக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு. அப்படி இருக்கிறப்ப ஈரான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாலஸ்தீன் காசை வந்து அப்படியே அப்போல்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அந்த மிலிட்டரியன் குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து காசா, அந்த வெஸ்ட் பேங்க் அங்கெல்லாம் வந்து பண்றாங்க. நார்த்ல வந்து நீங்க கோலன் ஹைட்ஸ்னு ஒன்று சொன்ன தெரியுமா, அந்த லெபனான் அதோட பார்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்டரியன் குரூப் மூலமா அவங்க வந்து அந்த இஸ்ரேலை வந்து அவங்க அட்டாக் பண்றதுக்கு சரௌண்ட் பண்ணிடுறாங்க.
அப்போ வந்து எதை வந்து அவங்க பேசேஜை யூஸ் பண்றாங்கன்னா ஜோர்டான் அண்ட் ஈராக் வந்து பேசேஜை யூஸ் பண்றாங்க. ஜோர்டான் பர்டிகுலர் ஜோர்டான் தான் பக்கத்துல இருக்குது. இப்படிதான் அவங்க என்ன பண்றாங்க, லேண்ட் வழியா வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 1980s போகுது, 1990s போகுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக, தானே டிஃபெண்ட் பண்றதுக்காக நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு மேல இஸ்ரேலும் யூஎஸும் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, தட் இஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்றது, ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் பேசுறது ஜோ பைடன் பேசியிருப்பாரு, பாரக் ஒபாமா பேசியிருப்பாரு, ஜார்ஜ் புஷ் பேசியிருப்பாரு, ரொனால்ட் ரீகன் பேசியிருப்பாரு. ஸோ அங்க நம்ம சொல்லப்போனா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பிரசிடென்ட்டும் நம்ம பேசிட்டு இருந்தாங்க ரெஜிம் சேஞ்ச் பற்றி. ஆனா பண்ண முடியல. 2003 ஜார்ஜ் புஷ் வந்து என்ன டிக்ளேர் பண்றான்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்ட்ரி டிக்ளேர் பண்றது. ஒன்னு ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்றாங்க, நார்த் கொரியா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்றாங்க, இன்னொன்னு ஈராக் இதை வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு வந்து ஈராக் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் சதாம் ஹுசைன் 3 டைம்ஸ் உள்ள இன்டர்ஃபென்ட் ஆகி அந்த கண்ட்ரில வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க. பட் லேட்டர் அங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் இல்ல. 20 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ஈராக் வந்து இன்னைக்கு ஒரு சிவில் வார்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனா ஈரான்ல அதை பண்ண முடியல. இப்ப அதுதான் வந்து பெரிய கான்ஃபிளிக்டா போறது. எந்த ரெஜிம் வந்தாலும் ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்றோம்ல. ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமினி எல்லாருமே அங்க அவருக்கு இதோட கீழே தான். அவரு தான் அங்க ஈரானோட பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஈரான்ல இருக்கக்கூடியது நேஷனல் சுப்ரீம் கவுன்சில். அவங்க தான் ஆர்மி, இந்த மாதிரி ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், IRCGCன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் மொத்த கண்ட்ரி ஹோல்டு பண்றாங்க. அங்க டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டை இல்லாம ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எந்த லிபரலும் வந்து பார்க்காம விட்டுட்டாங்க. அவங்க வந்து யுஎஸ் கிட்ட இருந்தும் இஸ்ரேல் கிட்ட டிஃபெண்ட் பண்றதுக்காக அவங்களோட ஐடியாலஜிக்கலாவே ஒரு பெரிய ஒரு இனிமையா வந்து இஸ்ரேலையும் யூஎஸையும் அவங்க இது பண்ணாங்க. பட் என்ன பண்ண முடியலன்னா, அங்க 2008-9 கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றதை வந்து இஸ்ரேல் வந்து ட்ரை பண்ணுச்சு. ஸ்டக்ஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி வைரஸ் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லலாம், வைரஸ் அட்டாக். அந்த நட்டான்ஸ்ங்கிற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் உட்காந்துட்டு மொசாதும் சிஏவும் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியில இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட சீமெண்ட் டெக்னாலஜி வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து மானிட்டர் பண்ணி அதோட ஆப்ரேஷன்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஈரானோட அலையா இருக்கக்கூடிய ரஷ்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை ஐடென்டிஃபை பண்ணாங்க. டியூ டு இந்த வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் அட்டாக், ஸ்பைவேர் அட்டாக், மால்வேர் அட்டாக் வந்து நம்ம டிடெக்ட் பண்றதுக்காக இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ரீஜன் அந்த டைம்ல நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸோட இனிஷியல் அப்படிங்கிறது மாதிரி. அப்போ இது வந்து இவ்வளவு ட்ரை பண்ணி நடக்காத ஒரு 4 decades நடக்காத ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம வந்து நடத்தி காட்டியிருக்காங்க இஸ்ரேலும் யூஎஸும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சார் நம்ம வந்து இதோட சீக்வன்ஸான ஈவெண்ட் பேசுவோம். இஸ்ரேல் அவங்களோட அங்க ஈரானோட ப்ராக்சிஸா இருந்த ஹமாஸை எப்படி இது பண்ணாங்க, ஹெஸ்புல்லா இந்த மாதிரி அவங்களோட ப்ராக்சிஸை வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1 year ஓவர் பீரியட் ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஈரானுக்கு போயிருக்காங்க. கரெக்ட்? கரெக்ட். அதோட கான்ஃபிளிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2023 வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன், ஏன்னா ஹமாஸ் வந்து உள்ள வந்து டெரர் அட்டாக் மாதிரி வந்து அவங்க பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இஸ்ரேல் வந்து எக்ஸ்கலேட் ஆகுது. அப்பதான் இந்த ஹமாஸை வந்து இந்த 2 yearsல வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணதுனே சொல்லலாம். அதுதான் அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006 ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கும், 2009 ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வச்சுங்களேன், இது வந்து ஒரு 2 years ஒன்ஸ் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸை வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. பட் இந்த டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க எக்ஸ்கலேட் பண்ணனால இஸ்ரேல் வந்து இந்த ஹமாஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அங்க வந்து ஒரு நேஷனல் ஸ்டேட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி தான் பண்ணாங்க. ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது எப்படி அவங்க எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈரான் வந்து ரீஜனலா வந்து பவரை வந்து அவங்க இல்ல லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்கும்போது அங்க ஈரான் மேல சாங்ஷன்ஸ், இந்த P5+1 டாக்ஸோட ஃபெயிலியர்னால வந்து வெஸ்டர்ன் பவர் பண்ண போட்ட சாங்ஷன்ஸ், ஆயில் யாரும் வாங்குறது கிடையாது. அதனால இவங்கனால வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து பண்ண முடியல. எப்பவுமே ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் ஃபினான்சியல் சப்போர்ட் இருந்தால் தான் அது ஆக்டிவா இருக்கும், இல்லைன்னா அது வந்து அப்படியே வந்து இதாயிரும், டிகே ஆயிரும். அதுதான் ஹிஸ்புல்லாக்கு நடந்தது. அந்த ஹிஸ்புல்லாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனானுக்குள்ள சிவில் வார். லெபனானோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இருப்பாரு, பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமோட சன்னி கம்யூனிட்டியா இருப்பாரு, அங்க இருக்கிற ஸ்பீக்கர் பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் சியா கம்யூனிட்டியா இருப்பாரு. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஊர் தான் லெபனான். இப்போ ஒரு 2 years முன்னாடி நீங்க ஒரு நியூஸ் நம்ம பார்த்திருப்போம், பீரட்ல ஒரு பாம்பு அடிச்சது போர்ட்ல அப்படின்லாம் பார்த்திருப்போம். அப்ப அந்த ஒரு சிவில் வார்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹிஸ்புல்லா வந்து வீக்கன் ஆயிட்டாங்க. தட் இஸ் சிரியாவோட சிவில் டிஸ்டர்பன்ஸ்னால சிரியன் ரெஜிம் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருந்ததுல, அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஓகே இதான் கரெக்ட் டைம், ஹிஸ்புல்லாவை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டை வந்து பேரலா நார்த்லயும் சவுத்லயும் இருக்கக்கூடிய இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இப்படிதான் வந்து அவங்களுக்கு வந்து த்ரெட் வந்து போச்சு. இன்னொன்னு இப்ப நடந்த அட்டாக் வந்து அதுக்கு என்ன காரணம்னா,
சிரியாவில் 15 வருஷமா பஷர் அல் அசாத்தை வந்து பேக்கப் பண்ணது ஈரான். எஸ், அந்த சிரியா பேக்கப் பண்ணனால தான் ஹிஸ்புல்லாக்கும் வந்து பக்கத்தில் வந்து ஃபினான்சியல் சப்போர்ட்டும் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. அவரும் இன்னைக்கு வந்து கண்ட்ரி விட்டு போனனால, தட் இஸ் இப்போ இருக்கக்கூடிய ஹயத் அல் ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஃபார்மல் அல் கைதா லீடர்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து சிரியாவோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு, தட் இஸ் இன்ட்ரீம் பிரசிடென்ட்டாக வந்திருக்காருல. இதெல்லாம் இருந்தனால இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ணி அவங்க வந்து நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண முடிஞ்சு. யா, எஸ் சார். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வி ஹேட் த அட்டாக் ஆன் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிரைமரி டிடென்ஷன் இதில் என்னன்னா அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். பிகாஸ் ஈரான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பாலிசி வந்து பண்றாங்கன்னு தெரியும். பிகாஸ் நீங்க பவர் ப்ரொடக்ஷனுக்கு அரௌண்ட் 40% அளவுக்கு என்ரிச் பண்ணாலே யூ கேன் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. பட் இப்போ ஈரான் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட என்ரிச்மெண்ட் லெவல்ஸ் 90+ வந்து போறாங்க. ஸோ விச் இஸ் அ பொட்டன்ஷியல் ஃபார் கிரியேட்டிங் அ நியூக்ளியர் வெப்பன். ஸோ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குன்ட்டு இஸ்ரேல் அந்த யூஎஸ் ஆர் கம்ப்ளைனிங் ஆன் திஸ். அது டிட்டர் பண்றதுக்காக இந்த அட்டாக்ஸ்ன்றது தே மேக் இட் வெரி கிளியர். எஸ், அதானே சார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கும்போது ஸோ இல்லை யூஎஸோட ரோல் சொல்லுங்க சார். இப்போ யூஎஸ் இந்த இஷ்யூக்குள்ள வந்திருக்காங்க. பிகாஸ் ட்ரம்ப் ரீசெண்டாக வரைக்கும் ஹி வாஸ் ஸ்பீக்கிங் ஆன் டிஎஸ்கலேஷன். பட் இப்போ வந்து அவர் திடீர்னு வார்க்குள்ள வந்தாரு. ஆன் த டே நைட் வி ஹேட் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ அதில் யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க 3 சைட்ஸ், அதாவது நத்தான்ஸ், ஃபர்தோ, இஸ்ஃபஹா, இந்த 3 சைட்ஸ் அட்டாக் பண்ணாங்க. இந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க சார். யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனோட கேம்பெயின்ல என்ன சொன்னார் அப்படின்னா, P5+1 அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து அது ஃபெயிலியர் மாடல். ஈரானை வந்து நீங்க வந்து சரண்டர் பண்ணதான் வைக்கணுமே தவிர ஈரான் கிட்ட நியூக்ளியர் டீல் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே ஃபேக், அந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ ஈரானோட ரெஜிம் சேஞ்ச் தான் ஒரே சொல்யூஷன் மாதிரி தான் வந்து ட்ரம்ப்போட நிலைப்பாடும் இருந்தது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய P5+1 நேஷன்ஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஈரான் கூட டீல் ட்ரை பண்ணலாம், திருப்பி ரீநெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ட்ரம்ப்போட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இல்லை அவங்க என்ன பண்ணாலும் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து அவங்க காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றது கிடையாது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட அந்த ஏஜென்சிஸ் இருக்க மெம்பர்ஸ் வந்தாலே அவங்க அலோவ் பண்றது இல்லை. ஈவன் பார்ஷியலி அவங்க சிக்னேட்டரி தட் இஸ் NPT ட்ரீட்டில ஈரான் வந்து ஸ்டார்டிங்ல சைன் பண்ணல, லேட்டரா சைன் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சைன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கிரேடட் வெப்பனுக்காக அந்த என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸோட மெயின் மேண்டேட் வந்து ரெஜிம் சேஞ்ச். அதுக்கு அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமா சொல்றாங்க. அப்ப அந்த 60 to 90% பண்றாங்க. இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறதா வந்து ட்ரம்ப்போட நிலைப்பாடா இருந்தது. அப்ப இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து அந்த சுப்ரீம் லீடர்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணாங்களா, ஒரு நைட் அட்டாக் எக்ஸ்பிளேஷன் நடந்தது. அப்ப ட்ரம்ப் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இது வந்து நம்ம ஈரான் வந்து கொஞ்சம் நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க வந்து இன்னும் 2 weeks ஆகும் நம்ம என்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு மாதிரி சொன்னார். G7 சமிட் போனவர் என்ன பண்ணாருன்னா ஹாஃப் வேல வந்து திரும்பி வந்துட்டு அவர் வந்து அந்த மிட் நைட் ஹேமர் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க. இந்த இஷ்யூல தான் நம்ம வந்து பாகிஸ்தான் ரோல பத்தி பேசணும். பிகாஸ் அந்த G7 மீட்டிங் முடிஞ்சு அவர் ஹாஃப் வேல போன உடனே அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் வந்து அவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் திஸ் ஈவெண்ட் இந்த குளோபல் அரீனாலி. யூஸ்வலா பிரசிடென்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம வந்து டிப்ளமேட்டிக் டைஸ்ன்னு பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரியோட ஃபீல்டு மார்ஷல் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் மீட் பண்ணீங்க, எஸ்பெஷலி இந்த US பிரசிடென்ட் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்டா பார்க்கப்பட்டது. பட் நோபடி நோ ஃபார் வாட், பிகாஸ் அவங்க நினைச்சிட்டாங்க இந்த நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அதோட இந்தியா பாகிஸ்தானோட மீடியேஷன் டாக்ஸ் நினைச்சிட்டாங்க. பட் ஆனா நைட்டு தான் தெரிய வந்தது. பிளஸ் பிகாஸ் யூஎஸ்க்கு வந்து அதோட ஆப்ரேட்டிங் பேஸா பாகிஸ்தான் தேவைப்பட்டிருந்தது. பிகாஸ் இட் ஹேட் ஆல் அதர் ரீசன்ஸ் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்ல இருந்ததால பாகிஸ்தான் மட்டும் தான் ஒன் ஆஃப் த ஸ்டெபிளைஸ்டு ஜோன்ஸா இருந்ததால ஃபார் US ஆப்ரேஷன் டு கெட் இன் டு ஈரான். ஸோ அது இருந்தது. ஸோ இந்த US அது இல்லாமல் பாகிஸ்தான் அந்த ஏரியாவோட கான்ஃபிளிக்ட்டை பத்தி சொல்லுங்க. இப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கா ஜியோ பொலிட்டிக்கலா பார்க்கும்போது அது யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் பிரிட்டிஷோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கண்ட்ரி. அதோட 2 நேஷன் தியரி நீங்க எடுத்து பார்த்தா கிளியரா வந்து உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஹிஸ்டரியில படிச்சோம்னா கண்டெம்பரரியா கோல்டு வார் டைம்ல பார்த்தோம்னா பாகிஸ்தானோட க்ளோஸ் அலை சென்டோ ஆர்கனைசேஷன் ஒரு மெம்பர் வந்து பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம 1979ல சோவியத் இன்வேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும்போது அங்க வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையா இந்தியா யூஎஸ்க்கு வந்து மாறுறாங்க. தெர் இஸ் மியா உல் அல்லக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்ன பண்றாருன்னா யூஎஸோட ஏர்பேஸை வந்து பாகிஸ்தான்ல அலோவ் பண்றாரு. அப்ப இவங்களுக்கு சோவியத் இன்வேஷனை டிடெக்ட் பண்றதுக்காக தான் யூஎஸ்க்கு வந்து பாகிஸ்தான் முக்கியமான இடமா தேவைப்பட்டது. அப்ப நார்த்ல யார் இருக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு. 2001ல தாலிபானை ரிமூவ் பண்ணிட்டு யூஎஸ் உள்ள வந்துச்சு. அந்த 20 years எப்படி யூஎஸ் உள்ள இருந்தாங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற ஏர்பேஸ் தான் இருந்தாங்க. ஒசாமா பின் லேடன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணாங்க, பாகிஸ்தானோட எலிமினேட் பண்ணாங்க. நீங்க பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்டர் வந்தீங்கன்னா
பாகிஸ்தான் வந்து ஈரானோட லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுது. சிஸ்தின் பலுச்சிஸ்தான், அந்த பலுச்சிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயும் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற இஷ்யூஸ் வந்து இருக்குது. இப்ப நீங்க சொன்ன பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட் பிஎம் அவர் இன்வைட் பண்ணாம பர்வேஷ் முஷரஃப் தான் அன்னைக்கு வந்து 1999 யூஎஸ்க்கு அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல்ல வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அசீம் முனீர் தான். எதுக்கு அப்படின்னா இது நடக்க போகுது. இப்போ உங்களோட எங்களுக்கு வந்து சில ஏர்பேஸ் ஆக்சஸ் பண்றக்கோ இல்லை இது வந்து இன்னும் எக்ஸ்கலேஷன் ஆச்சு அப்படின்னா வேற மாதிரி ஈராக்ல எப்படி நாங்கள் ஏர்பேஸ் வச்சிருக்கோமோ அதை திருப்பி நாங்கள் ரீஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கான ஒரு வார்னிங் பண்றதுக்காக தான் உங்களை நான் வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மீட்டிங் போயிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தா கிளியர் கட்டா தெரியும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் இன்கஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இவங்க சியா மெஜாரிட்டி கண்ட்ரி, பாகிஸ்தான் வந்து சன்னி மெஜாரிட்டி கண்ட்ரி. அதுல இருக்கக்கூடிய மைனாரிட்டி பாப்புலேஷன் சியாவை சப்ரஸ் பண்றதா பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. அகமதியா சியாஸ் இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்குது. மேபி இது பாகிஸ்தானோட இன்டைரக்டோட ஒரு டாக்டிக்கலா தான் வந்து இருக்கும் இந்த ஈரானை வந்து அவங்க அது பண்ணது. பிகாஸ் இப்போ ஆப்கானிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா தாலிபான் ரெஜிம் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு ரீஜனல் பிளேயர் இன் வெஸ்ட் ஏஷியா. பிகாஸ் குவாடர்பூர் த்ரூ சிபெக் மூலமா வந்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க. சபாகர் போர்ட்டை கவுண்டர் பண்றதுக்காக கூட அவங்க இந்த டிசைன் எடுத்திருக்கலாம். பிகாஸ் இந்தியா இஸ் இன்வெஸ்டிங் இன் சபாகர் போர்ட் அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டிங் ட்ரைங் டு ஆப்ரேட் த ப்ராஜெக்ட். ஓகே, 20 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ரூட்டு சபாகர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்இசி இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கார்டருக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல ரொம்ப முக்கியமான ரீஜன் பிளேயரா வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த சபாகர் போர்ட் இஷ்யூ பத்தி பேசும்போது நம்ம இப்போ வெல்கம் டு இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இந்தியா இந்த இஷ்யூல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ்ல வந்து நம்ம வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். பிகாஸ் அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃபரன்ஸ். நம்ம வந்து அந்த இஷ்யூல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வி ஆர் ஸ்டேயிங் அவே. அதுதான் இஷ்யூ. அப்போ இப்போ இந்த இஷ்யூல பார்க்கும்போது சார் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? எஸ்பெஷலி இந்த இந்தியாவோட ஸ்டாண்ட் வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்ட்ல எந்த மாதிரியான டிஃபரன்ஸை கொண்டு வரும்போது, பிளஸ் அந்த வெஸ்ட் ஏஷியன் இஷ்யூஸ் இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது? எஸ். ஸோ நல்ல ஒரு கொஸ்டின். வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கு. யுஏஇ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர், அவங்க நமக்கு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். யுஏஇ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் லார்ஜஸ்ட் எக்ஸ்பேட் கம்யூனிட்டி வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியாவில் இந்தியாவோட இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே வந்து ஒர்க் பண்றாங்க. சவுதி நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், ஈரானும் நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஈவன் அங்க இருக்கக்கூடிய அந்த கிரைசிஸ் சியாஸ் அண்ட் இருந்தா கூட இந்தியா வந்து நியூட்ரல் அதான் எடுக்குது. 1948 இருந்து இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா பாலஸ்தீன் காஸ்க்காக தான் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் 92ல நரசிம்மராவோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்க்கு அப்புறம் தான் என்ன திங்க் பண்றாங்கன்னா இஸ்ரேல் கூட டிப்ளமேட்டிக் டைஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அதை இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ அவர் தான் வந்து ஃபாரின் பாலிசி 1976 ஃபாரின் மினிஸ்டர் இருக்கும்போது சைனா கூடயும் வந்து அவர் தான் வந்து டிப்ளமேட்டிக் இதுங்கிறது ஓப்பன் பண்ணாரு. அவர் தான் என்ன பண்றாருன்னா யூ கேனாட் ஐசோலேட் இஸ்ரேல் பிகாஸ் இஸ் அ டெக்னாலஜிக்கல் பவர், மிலிட்டரி பவர். கார்கில் நம்மளுக்கு வேற நிறைய பேர் கொடுத்தாங்க. இப்ப ஸ்பைஸ் பாம்ஸ் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்களோட அமினிஷன்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, இன்க்ளூடிங் சென்சாரு, லாய்டரிங் மினிஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அப்ப இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா பாக்குது. அப்ப இஸ்ரேலையும் பாக்குது, பாலஸ்தீனையும் பாக்குது. பட் நீங்க பாத்திருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஓகேவா அவர் வந்து பாலஸ்தீனுக்கும் போனாரு, இஸ்ரேலுக்கும் போனாரு. இப்படி போறதுக்கு வந்து ஒரு ஃபாரின் பாலிசில வந்து ஒரு பெரிய ஒரு நீங்க வந்து ஒரு போல்ட் டிசிஷன் வந்து இருக்கும். பிகாஸ் இப்ப ரீசன்ட்டா உக்ரைன் ரஷ்யா வார்ல கூட புட்டினையும் போய் மீட் பண்ணாரு, ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணாரு. அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து மீடியேட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அப்ப என்ன நம்ம மெசேஜ் சொல்றோம்னா ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது நான் டீஹைஃபினேஷன், அதாவது நான் இவங்க கூட இருப்பேன் இவங்க கூட இருப்பேன், பட் உங்க 2 பேருக்கு மீடியேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து பண்ண முடியும். அப்படிதான் இஸ்ரேல் பாலஸ்தீன்ல இந்தியா வந்து பண்ணுச்சு. இந்த இஸ்ரேல் ஈரான்ல இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஈரானோட பிரசிடென்ட் வந்து தட் இஸ் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கிறாரு. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆயிலோட ட்ரேட் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஈரானையும் நம்ம வந்து இது பண்ணிதான் கண்டிப்பா. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ அவங்க ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு 12 ஹவர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணது டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் வித் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவரும் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிறனால அவரும் நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப இந்த இஸ்ரேல் ஈரான்ல இந்தியா வந்து என்ன பண்ண முடியும்னா நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் எடுக்க முடியும். நீங்க வந்து ஒரு சைடு நீங்க எடுக்க முடியாது. அப்படிதான் வந்து போயிட்டு இருக்குது. பிகாஸ் இந்தியா கேட்டீங்க, இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடா இருக்கு. சபாகர் போர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா தேவைப்படுது, ஹைஃபா போர்ட்டும் தேவைப்படுது. ஹைஃபா போர்ட் இஸ்ரேல் இருக்குது, தட் இஸ் சபாகர் போர்ட் ஈரான் இருக்குது. அப்ப இதுதான் நம்மளோட ஐடியாவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியா இஸ் அன் பார்ட்னர் இன் I2U2, இந்தியா, இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா IMEC பிளான் பண்ணது. இதுக்கு பேர் வெஸ்ட் குவாட்னு சொல்றாங்க, வெஸ்ட் ஏஷியா குவாட். ஏன்னா குவாட்னா நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, இது வந்து குவாட்.
வெஸ்ட் கொரியா அப்படிங்கிறது இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து பண்றாங்க. அப்ப UAE நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், US ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அப்ப இதுக்காக இந்தியா என்ன பண்ணுதுன்னா, அந்த ரீஜன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சென்சிட்டிவான ஒண்ணு. டர்க்கி தவிர அங்க இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கூட இந்தியா வந்து நார்மல் டைஸ், நார்மலோட ஸ்ட்ராட்டஜிக் டைப் அப்படிதான் வந்து மெயின்டைன் பண்றோம். ஈவன் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் ஈராக் கூட நம்மளுக்கு மெயின் பிளேயர் தான். ஏன்னா ஆயில் நிறைய வாங்குறோம், ஈரான் கிட்ட ஆயில் ருபீஸ்ல பே பண்றோம், சவுதி கிட்ட இருந்து நம்ம ஆயில் ரிஃபைனரி இது பண்றோம். ஆயில் ரிஃபைனரி அராம்கோ கம்பெனி ரத்னகிரி அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. UAE சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு இந்தியன்ஸ் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வச்சா கூட UAE, ஒரு அவார்டு ஃபெஸ்டிவல் வச்சா UAE. இந்தியாவோட மேஜர் டயஸ்போரா தான் அங்கதான் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு இங்க இருந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம பக்கத்துல ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரோமோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து நம்ம போயிட்டு வரோம். அப்போ அவங்க UAE வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்க இது பண்ண முடியாது. இதனால ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு OIC ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரீஸ்லாம் 1970s 80s காஷ்மீர் இஷ்யூல இந்தியாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு டர்க்கி தவிர எந்த கண்ட்ரியும் நமக்கு பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. பிகாஸ் they know about the Indian economic power, இந்தியாவோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட இது, இந்தியாவோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும். இதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை அவங்க ஐசோலேட் பண்ணிட்டு அவங்க வந்து எந்த ஒரு இது எடுக்க முடியும். ஸோ இந்த இஷ்யூவை பற்றி காம்ப்ரிஹென்சிவா சொன்னீங்க சார். ஸோ நம்ம இப்போ வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடாரும் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் பற்றி பேசுவோம் சார். பிகாஸ் இந்த 2 இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று சாபார் போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஹைஃபா போர்ட்டு. அப்போ இந்த 2 இஷ்யூஸ்லையுமே நம்மளோட டீஃபைஃபனேட்டிங் ஸ்டாண்ட் தான் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். இப்போ எப்படி அப்படின்னா, நீங்க இப்போ சைப்ரஸ் போயிட்டு வந்தார் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். எதுக்கு அப்படின்னா, டர்க்கி வந்து நமக்கு எகென்ஸ்டா இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், சைப்ரஸ்ல போயிட்டு அங்க டர்க்கி இன்வைட் பண்ண சைப்ரஸ்ல வந்து நம்ம பாக்குறேன். ஈவன் போட்ட அந்த கிரீன் லைன் சொல்றாங்க, அங்க போய் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா என்னோட இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் கார்டு எங்க போகுது அப்படின்னா, பைரேஸ்பூர் கிரீஸ் தாண்டி நார்த் யூரோப் வரைக்கும் வந்து போகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு தேவைப்படுது. இன்னொன்னு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறதுக்கு ஈரான் தேவைப்படுது. ஈரான்ல இருந்து சென்ட்ரல் ஏஷியா போய் நம்ம எங்க போறோம், ரஷ்யால இருக்கக்கூடிய பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் வந்து நம்ம வந்து காஸ்பியன் சி வழியா வந்து போக வேண்டியதா இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ண முடியும்னா, நியூட்ரல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியலிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ரியலிஸ்டிக் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுதான் பண்ண முடியும். ஐடியலிசம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஐடியலிஸ்டிக்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக வந்து எடுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாரின் பாலிசியில வந்து கரெக்டாக வந்து பாக்குறப்ப டாக்டிக்கலா தான் நீங்க மூவ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து இஸ்ரேலும் தேவை, ஈரானும் தேவை. இப்போ ஈரானை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண முடியாது, அங்கே ரெஜிம் சேஞ்ச் ஆகல, அது வேற விஷயம். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது நம்ம ரெண்டையும் நம்ம வந்து நியூட்ரல் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ சார் இந்த இஷ்யூவில் நம்ம குளோபல் ஆர்கனைசேஷன் சச் அஸ் யூஎனோட ரோல் பற்றி நம்ம பேசுவோம். பிகாஸ் நம்ம போஸ்ட் வேர்ல்டு வார் 2 யூஎன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணது வேர்ல்டோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதோட ரோல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. பட் இப்போ நீங்கள் நம்ம இந்த ரோலில் பார்த்தோம்னா யூஎனோட ரோல் வந்து ரொம்ப மினிமைஸ்டாக இருக்குது, அட் சம்டைம்ஸ் நெக்லிஜிபிளாக கூட இருக்குது. ஸோ இதுக்கான இஷ்யூ என்னன்னு பார்க்குறீங்க, லைக் இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த குளோபலைஸ்ட் எரால வந்து பாசிபிளா, இல்லாட்டி வந்து இது வந்து அலைடு ஆக்சிஸ் பவர்ஸ்ன்ற மாதிரி நம்ம பவர்ஸ் வந்து 2 சைட்ல கான்சென்ட்ரேட் ஆகிறதால அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ யூஎன் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபெயிலியர் யூஎன் வந்து கிரியேட் பண்ணாங்க 1945. பட் ஸ்டார்டிங்ல சுயஸ் கேனல் கிரைசிஸ், அந்த மாதிரி சின்ன கொரியன் கிரைசிஸ், அந்த வியட்நாம் வார், இதெல்லாம் வந்து யூஎனோட கொஞ்சம் ரோல் வந்து இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சிவில் வாரில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. பட் யூஎனோட பவர்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. யார் போனாலும், ஈவன் வந்து யார் அங்கே செக்ரட்டரி ஜெனரல் போய் உட்காந்தா கூட வெஸ்டர்ன் பவர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அங்கே வந்து பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ரஷ்யா ஒரு சைடில் இருக்குது, மற்ற கண்ட்ரிஸ் ஒரு சைடில் இருக்குது. அங்கே ரஷ்யா, சைனா இருக்குது, இங்கே US, UK, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த P5 தாண்டி நீங்கள் எது பண்ண முடியும்? இது நீங்க சொன்ன மாதிரி யுவன் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய அதோட ஃபெயிலியர்ஸ் பத்தி பேசலாம். ஏன்னா நீங்க காங்கோ சிவில் வார் இருக்கு, ருவாண்டன் கிரைசிஸ் இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, தென் கொசோவோ கிரைசிஸ்ல என்ன நடந்துச்சு 1999ல. கரண்டா டேட்ல எடுத்து பார்த்தா வேர்ல்ட் ஃபுல்லா 52 கைனெடிக் வார், நிறைய வார்ஸ் இருக்குது. பட் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா தட் இஸ் மல்டிலேட்டரல் ரிஃபார்ம்ஸ் வந்து தேவை. யுவனோட செக்யூரிட்டி கவுன்சிலோட ரிஃபார்ம், அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு 5 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க வீட்டோ பவரை கொடுத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நீங்க வேர்ல்டுல வந்து கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்ப கன்சென்சஸ் பேசிஸ்ல டெசிஷன் எடுக்கணும்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு தெரியும். இவ்வளவு பெரிய மேஜர் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு கண்ட்ரிக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இல்ல, ஜெர்மனிக்கு இல்ல, ஜப்பானுக்கு இல்ல, பிரேசிலுக்கு இல்ல. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் மட்டும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. யுஎன் லிட்டரலா சொல்ல போனா அவங்கனால எதுவுமே வந்து பீஸ் நெகோசியேஷன் வந்து பண்ண முடியாது. ரஷ்யா உக்ரைன் வார்ல நீங்க பாத்திருக்கீங்க, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன்லயும் பாத்திருக்கீங்க, இப்ப இஸ்ரேல் ஈரான்லயும் பாத்திருக்கீங்க.
ஸோ மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷனே ஒரு ஃபெயிலியர் போய் நோக்கி தான் போயிட்டு இருக்குது, இன்க்ளூடிங் WTO வரைக்கும் நீங்கள் பேசலாம். கரெக்ட். எடுத்துட்டு போனால் அது எக்கனாமி மாதிரி போகும். Yes. பட் இருந்தாலும் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும் மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷனோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். எஸ். ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் தட் ஆர் ப்ரிவேலிங் அரௌண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியாங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான். பிகாஸ் அந்த சர்க்கிள்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து கான்சென்ட்ரிக்காகவும் இருக்குது, அட் டைம் ஓவர்லாப்பிங்காகவும் இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி கான்ஃப்ளிக்டட் ஜோன், ப்ளஸ் அட் த சேம் டைம் ரொம்ப இன்டர்கனெக்டட் இஷ்யூஸாக இருக்கிறதாலையும், ஸோ ப்ளஸ் வேரியஸ் வெஸ்டர்ன் பவர்ஸோட இன்டர்வென்ஷன் அந்த ஜோனில் இருக்கிறதாலையும், ஸோ இந்த இஷ்யூ வந்து ஐ ஹோப் இட் வில் டேக் சம் டைம், சார். கரெக்ட். ஸோ அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஹோப் யூ ஆல் ஹேவ் லைக் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ சார் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ். தேங்க்யூ.